எப்படி உழவு நல்லாயிருக்கும், இன்ஜின் நல்லா வெயிட்டு, கிரிப்பு, எந்த யூஸ்க்கும் ஒரு யூஸ் கூட இல்லைன்னு கேட்க சொல்ல முடியாது. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காய்கறிகளை போட்டிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் 24 ஓட்டினாலுமே ஒரு டைம் 24 ஓட்டினா டெம்பரேச்சருக்கு வேலை கிடையாது. வண்டிக்கு 5 கிலோ போட்டோம்னா தூக்கி இறக்கணும். இது அந்த விலைக்கே கிடையாது, இறங்குது. இறக்கிட்டா லைட்டாக இது பறிச்சுன்னா அப்படியே லைட்டாக இறக்கிட்டு போகணும். அதை மட்டும் கை வைக்காமல் போட்டுட்டே இருக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? விஜய். ஓகேண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்கில் யூரோ 50 பார்த்தீங்கன்னா சூப்பர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்கண்ணா? 22. ஓகேண்ணா, கிட்டத்தட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆயிடுச்சுண்ணா. ஓகேண்ணா, 2 வருஷத்தில் என்னென்ன வேலைகள்லாம் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க? ஓகே, டிப்பருக்குலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களாண்ணா? ஓகே, டிப்பர்னா இப்போ இப்படி கரும்பு ஓட்டுங்களா இல்லை நார்மல் ஓட்டுங்களாண்ணா? மண் ஓட்டிக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேண்ணா, இதில் எந்த வேலைக்குண்ணா அதிகபட்சமான ஹவர்ஸ் வந்து ஓட்டிருக்கீங்க? ரொட்டவேட்டர் 5 கலப்பு. எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்க? 3000 நேரம் ஓட்டிருப்பீங்க. ஓகேண்ணா, பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லாம் பண்ணியிருப்பீங்கண்ணா. ஒரு நார்மல் ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணால் எவ்வளோ செலவாகணும் அந்த டிராக்டர்லாம்? 3 to 3500 ஆகுது. ஓகேண்ணா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 2 வருஷம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட்டிருக்கீங்க. மெயின்டெனன்ஸ் பார்க்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் இது வரைக்கும் வந்திருக்கு? ஏன்னா இது வரைக்கும் வேலை எதனா அதிகமாக கொடுத்துருக்குங்களா? சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுறீங்க. ஓகேண்ணா, நீங்கள் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 20 வருஷமாக இருக்கீங்க. ஓகே, நீங்கள் உங்கள் இந்த 20 வருஷத்தில் என்னென்ன டிராக்டர் நீங்கள் ஓட்டிருக்கீங்கண்ணா? ஓகேண்ணா, என்ன பிடிச்சி எடுத்தீங்க? முக்கியமாக இந்த டிராக்டர் எடுத்து காரணம்ண்ணா? வீடியோ நல்லா இருந்துச்சுங்க. எப்படி உழவு நல்லாயிருக்கும், இன்ஜின் நல்லா வெயிட்டு, கிரிப்பு. ஓகேண்ணா, இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய டிராக்டர் ஓட்டிருக்கீங்க. அந்த டிராக்டருக்கும் இப்போ இந்த டிராக்டரும் உள்ள வித்தியாசங்கள் என்ன ஆகுது? மைலேஜ்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு மிச்சமாகுதுண்ணா? மைலேஜ் மித்த வண்டி கொஞ்சம் கம்மியாகண்ணா. எவ்வளோ கம்மியாகுதுண்ணா? ரொட்டேட்டருக்கு வந்து 3 4 5 கிலோக்கு 5, ஒவ்வொரு வண்டி 6 லிட்டர் போகுது. இதெல்லாம் கம்மியாக. இப்போ பார்த்தீங்கன்னா டிப்பருக்குலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா டிப்பர்னு பார்க்கும்போது ரோடு ரன்னிங் எவ்வளோ ஸ்பீட்னா போகுது? ஹை ஸ்பீடு? ஸ்பீடு 25 போகுது. பைக்கு போகணும்னா பைக்கு 40 போகுதுண்ணா. ஓகேண்ணா, ஓகே. ரோடு ரன்னிங் இது வரைக்கும் மைலேஜ் எதனா செக் பண்ணியிருக்கீங்களா? மைலேஜ் டிப்பர் போட்டு ஓட்டுறீங்களா? நிறைய விட்டோம்னா தூரத்தை பொறுத்து அது மாதிரி. ஓகேண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்பர்லாம் மண் அடிக்கலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு மேடுலாம் ஏறிப்பீங்க. மேடுலாம் ஏறும்போது ஃப்ரண்ட் எதனா தூக்குதுங்களா? அதெல்லாம் வண்டி மேலே போய் தான் நிற்கும். இதெல்லாம் ரிவேஸில் வரணுங்கிற ஒரு இதே கிடையாது. 5 கிலோ போட்டோம்னா தூக்கி இறக்கணும். இது அந்த விலைக்கே கிடையாது, இறங்குது. இறக்கிட்டா லைட்டாக இது பறிச்சுன்னா அப்படியே லைட்டாக இறக்கிட்டு போகணும். அது மட்டும் கை வைக்காமல் போட்டுட்டே இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த மூலமுடுக்கு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா டயர் சுற்றுது, ரிவர்ஸ் போயிட்டு வந்து திரும்ப வந்து ஓட்டுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வண்டி எப்படின்னா இருக்கு? எப்படி போகிறோமோ அப்படி போயிட்டே இருக்கலாம். எல்லாம் எப்படி போட்டு ஓட்டுறோமோ போட்டே இருக்கலாம். ஓகேண்ணா, அதெல்லாம் ஒன்று பிரச்சனை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் ஸ்பீடுன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு சொல்லிட்டு 15 ஸ்பீடு கொடுத்துருக்காங்கண்ணா. உங்களை ஏல போகும்போது எப்படி இருக்குது? பியில் போகும்போது எப்படி இருக்குது? சியில் போகும்போது எப்படி இருக்குது? நான் ரெண்டாவது என்னன்னா ரிவர்ஸ் ஸ்பீடே வேறு இருக்குது. முதல்ல 20 போட்டோம்னா ரிவர்ஸ் ஸ்பீடு வேறு இருக்குது. அதெல்லாம் பரவாயில்ல. ஸ்பீட்லாம் நம்ம எந்த அளவு ஸ்பீடு போகிறோமோ அந்தளவுக்கு கார்டு பொறுத்து நம்ம ஓட்டிக்கும். பி போட்டு ஓட்டிக்கும், ஏ போட்டு ஓட்டிக்கும், ஏ டாப்பு தான் போட்டு ஓட்டிக்கும். பிரேக்குன்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்காங்க? பிரேக்கில் இங்கிருந்து எவ்வளோ வேகத்தில் போனாலுமே ஒரு மார்க்கில் நிப்பாட்டிக்கலாம். ஒரு மார்க்கில் எவ்வளோ வேகத்தில் போனாலும் பரவாயில்ல. அதே மாதிரி கிளச்சுன்னு பார்த்தீங்கன்னா டோல் கிளச்சு, டபுள் கிளச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேலருக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும்? நீங்கள் பேலர் யூஸ் பண்ணல, பேலர் யூஸ் பண்ணலாங்கிறாங்க. யூஸ் பண்ணலான்னு இருக்கீங்க. ஓகேண்ணா, அதே மாதிரி பிடிஓ ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் கொடுத்துருக்காங்கண்ணா. 540 550 இ கொடுத்துருக்காங்க. நீங்கள் 540 ஈலாம் யூஸ் பண்ணிக்கிங்களா இது வரைக்கும்? 540 யூஸ் பண்ணுறீங்க. ஓகேண்ணா, இப்போ உங்கள் ஊரில் மண் வந்து எதை மாதிரி மண்ணுண்ணா உங்கள் ஊர்லாம்? கரிமண் தான். கொஞ்சம் ஹெவியான வண்டி இருந்தால் ஓட்ட முடியும். ஏன்னா சுற்றியும் பார்க்கும்போது ஃபுல்லாக மலைகளாக இருக்குது. மலைன்னு பார்க்கும்போது அதிகமாக பார்த்தீங்கன்னா கல் மண் அதை மாதிரி சேர்ந்த மாதிரிலாம் இருக்கும். அதை மாதிரி இடத்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அண்ணாடு தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருமண் தான். ஃபுல்லாக கருமண் தான். நானே வயலில் ரொட்டேட்டர் ஃபஸ்ட்டு இறக்கி ஓட்டினேன். வண்டி அந்த பஸ்ஸில் 100 மணி நேரம் வயலில் இறக்கி ஓட்டினேன். வயலில் அது பாட்டு போயிட்டு தான் இருக்கும். ஓகேண்ணா, இப்போ இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெமோ ஒன்றா ஓட்டி பார்த்தீங்க? ரொட்டேட்டர் ஓட்டினேன். ரொட்டவேட்டர் தான். ரொட்டவேட்டர் அப்போ ஓட்டினதுக்கும் இப்போ ஓட்டுறதுக்கும் எப்படி நான் ஃபீல் ஆகுது? ஓகே, மற்றதெல்லாம் ஷோரூமில் சொன்ன மாதிரி டிராக்டர் இருக்குங்களாண்ணா? அவங்களே சொன்ன ஃபஸ்ட்டு எடுக்குள்ளே டெடே உங்களுக்கு டெமோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு வண்டி கொஞ்சம் கம்மியில் விட்டுருந்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகேண்ணா, இது ஹெச்பின்னு பார்க்கும்போது 50 ஹெச்பினா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுலேயே டீசல் சேவர் ப்ளஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்குனா டீசல் வந்து மிச்சமாகுது?
2 லிட்டர் 1 லிட்டர் மிச்சமாகும். 2 லிட்டர் 1 லிட்டர். மற்ற வண்டிக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் மிச்சமாகும். ஓகே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வண்டியை யாரெல்லாம் எடுக்கலாம், எவ்வளோ ஏக்கர் வச்சு நீங்கள் எடுக்கலாம், என்னென்ன காரணத்துக்கெல்லாம் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கண்ணா? எல்லாம் யூஸ் பண்ணுறவங்க எடுக்கலாம். எந்த யூஸ்க்கும் ஒரு யூஸ் கூட இல்லைன்னு கேட்க சொல்ல முடியாது. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காய்கறிகளை போட்டிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, இப்போ இந்த டிராக்டர்லேயே பார்த்தீங்கன்னா லோட் மேக்ஸ் இருக்குது, சூப்பர் மேக்ஸ் இருக்குண்ணா. அதாவது சைடு ஷிஃப்ட், சென்டர் ஷிஃப்ட். நீங்கள் சைடு ஷிஃப்ட் எடுத்ததுக்கு முக்கிய காரணம்ண்ணா? நான் எல்எம்பி வச்சுருந்தேன், அதனால் சைடு ஷிஃப்ட் எடுத்து கை ஓட்டம் எடுத்தது. ஹீட்லாம் அந்த அளவுக்குலாம் ஹீட்டில் இருந்தது. டெம்பரேச்சர் 24 ஓட்டினாலுமே ஒரு டைம் 24 ஓட்டினா டெம்பரேச்சருக்கு வேலை கிடையாது. அதுவும் நைட்டில் வேகனாக போகுது வண்டி. ஓகேண்ணா, இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பவர் ட்ராக் எடுத்துன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அப்படி எடுத்துகிட்டு வரும்போது மற்ற டிராக்டர் வச்சுருக்கேன் என்ன சொன்னாங்க, இந்த டிராக்டர் எதனா ஓட்டி பார்த்துருக்காங்களா? விற்க முடியாது, நான் விற்கிறதுக்கு வண்டி எடுக்கல, ஓட்டத்தான் வண்டி எடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஓகேண்ணா, இப்போ உங்களை பார்த்து வேறு எதனா எடுத்துருக்காங்களா? எங்களை பார்த்து ஆனால் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்னும் யாரும் எடுக்கல. யாரும் எடுக்கல. எடுப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக எடுப்பாங்க. சார், ஓகே, நன்றிண்ணா.